Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binance புதுசா ஒரு டோக்கன் லான்ச் பண்றாங்க. சோ அந்த டோக்கனை என்ன மாதிரி நாம க்ளைம் பண்ணி எடுக்கறன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கிற ஐ பட்டனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் பைனான்ஸ் புதுசாக ஒரு டோக்கன் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த டோக்கனை நாம் என்ன மாதிரி கிளைம் பண்ணுறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டோக்கன் பைனான்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதால் நிறைய பேருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். என்ன மாதிரி கிளைம் பண்ணுற அதோட இந்த டோக்கனை கிளைம் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு என்னென்ன ப்ராஃபிட் கிடைக்கும் எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டோக்கனை நீங்கள் கிளைம் பண்ண வேணுமா இருந்தால் ஐடி வெரிஃபிகேஷன், பைனான்ஸில் ஐடி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஐடி வெரிஃபிகேஷன் கேவைசி வெரிஃபிகேஷன் சொல்கிறேன். ஸோ அதை எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேணும். பெரும்பாலும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க பைனான்ஸ் யூஸ் பண்ணுற எல்லாருமே. சம்டைம் நீங்கள் வெரிஃபை பண்ணலைன்னு சொன்னால் இதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மாதிரி வெரிஃபை பண்ணுற விஷயம் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஒரு 5-6 நிமிஷத்தில் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஈஸியாகவே நீங்கள் இந்த டோக்கனை கிளைம் பண்ணலாம். இதை கிளைம் பண்ண வேணுமா இருந்தால் இன்னொன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் பைனான்ஸில் 1 BUSD உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க வேணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வேறு கிரிப்டோ கரன்சியை இந்த BNB காயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அதாவது கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை கிளைம் பண்ணுற இன்னும் ஈஸியாக இருக்கும். என்ன மாதிரி வீடியோவில் A to Z கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பைனான்ஸ் இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற நியூ காயின் என்னென்னு சொன்னால், அதாவது நியூ டோக்கன் என்னென்னு சொன்னால் BAB, பைனான்ஸ் அக்கௌண்ட் பவுண்ட் BAB டோக்கன். இதைத்தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கிளைம் பண்ண வேணுமா இருந்தால் உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணியிருக்க வேணும். அதாவது கேவைசி வெரிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்க வேணும். உங்களோட ஐடி கார்டை அதில் வெரிஃபை பண்ணுற மட்டும்தான் மேலே, அதை தான் கேவைசி வெரிஃபிகேஷன் சொல்கிறது. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். இந்த காயினை கிளைம் பண்ண வேணுமா இருந்தால் இந்த வெரிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேணும். ஓகே, இந்த காயினை பற்றி சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த காயின் ஒரு பைனான்ஸ் யூசர் ஒரே ஒரு தான் கிளைம் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுக்கு 1 BUSD உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்க வேணும். ஸோ இந்த 1 BUSDயை கொடுத்து தான் இந்த 1 BAB டோக்கனை எடுக்க போகிறோம். இதில் கொடுத்துருக்குற போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் டைம் பைனான்ஸில் இந்த BNB செயினுக்கான BAB டோக்கனை லான்ச் பண்ணுறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க லான்ச் பண்ணுறது. அடுத்தது உங்கள்கிட்ட இருக்கிற இந்த BAB டோக்கனை நீங்கள் அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் தான் இதை வச்சுருக்க வேணும். இந்த காயின் உங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ரிவோக் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, மூன்றாவது ஒரு பைனான்ஸ் யூசர் ஐடி ஒரு BAB டோக்கனை தான் நீங்கள் கிளைம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை கிளைம் பண்ணுறதால உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய போனஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதோட பைனான்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணுற, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுற ஒரு டோக்கன் தான் இது. ஸோ எல்லாருமே இதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது ஆஃபர்ஸ் நிறைய தருவாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த BAB டோக்கனை என்ன மாதிரி கிளைம் பண்ணுறோன்ற பார்க்கலாம். ஓகே, இதுக்கு நீங்கள் உங்களோட பைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், இப்படியே ஹோம் பட்டன்லேயே நின்று கொண்டு மேலே பாருங்கள் மோ பட்டன் இருக்குது. இந்த மோரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் கிஃப்ட் அண்ட் கம்பைன், இதுக்குள்ள அடியில் இருக்குது பாருங்கள் BABTன்னு சொல்லி, அதாவது BABTன்ற பைனான்ஸ் அக்கௌண்ட் பவுண்ட் டோக்கன். இதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த BAB டோக்கன். ஸோ கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் பைனான்ஸ் அக்கௌண்ட் பவுண்ட் டோக்கன். ஸோ இதுதான் இந்த டோக்கனோட பேர். இதில் பாருங்கள் முதலாவது ஸ்டெப் வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி. இது பைனான்ஸில் எல்லாருமே செஞ்சுருப்போம், அதாவது கேவைசி வெரிஃபிகேஷன். ஸோ சிலருக்கு திக் விழுந்திருக்காமல் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் வெரிஃபை பண்ணுங்கள் உங்களோட ஐடி கார்டை பைனான்ஸில் சப்மிட் பண்ணி. அதுக்கப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டட்னு சொல்லி ஒரு க்ரீன் கலரில் திக் பண்ணப்படும். ஓகே, ரெண்டாவது பாருங்கள் கனெக்ட் வாலெட். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது ட்ரஸ்ட் வாலெட். ஸோ இப்போ கனெக்ட் வாலெட்னு சொல்லி கீழே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பாருங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதும் இது உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டோட கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ கனெக்டை கொடுங்க.
கொடுத்ததும் இந்த மாதிரி வரும் வாலெட் கனெக்டட். ரெண்டாவது ஸ்டெப்பும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதாவது ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கிற அந்த அட்ரஸை வந்து எடுத்து இங்கே வந்து லிங்க் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த வந்து பாருங்கள் மூன்றாவது சைன் மெசேஜ்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு வந்து கீழே வந்து சைன் மெசேஜ்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இந்த மாதிரி வரலன்னு சொன்னால் திரும்ப வந்து அந்த சைன் மெசேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். பேக் பண்ணிவிட்டு திரும்ப அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். ஸோ கீழே பாருங்கள் சைன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, மூன்றாவது ஸ்டெப்பும் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது பாருங்கள் நாலாவது கெட் பிஏபி டோக்கன். இங்கே தான் பிஏபி டோக்கனை வந்து எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கீழே இருக்குது கெட் பிஏபி டோக்கன்னு சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் வந்து உங்களுக்கு 1 BUSD வந்து கேட்பாங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து 1 BUSD வந்து இருக்க வேணும். ஒன்று வந்து ஸ்பாட் வாலெட், இல்லைன்னு சொன்னால் ஃபண்டிங் வாலெட், ஏதாவது ஒரு வாலெட்டில் வந்து உங்களுக்கு 1 BUSD இருந்தால் நீங்கள் வந்து இந்த டோக்கனை கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து கண்டினியூ கொடுத்துக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 BUSD வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நான் டன் கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட்னு சொல்லி காட்டும். ஸோ we are processing your mint token request. ஸோ இப்போ வந்து இது ப்ராசஸிங் ஆகுது. நான் வந்து பேக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் V1 VSC ஸ்கேன்னு சொல்லியிருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணதும் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி காட்டும். ஓகே, நான் பேக் பண்ணிக்கொள்கிறேன். பேக் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னோடய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு போகிறேன். ஓகே, ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு போயிட்டு இதில் பாருங்கள் ஒன்று வந்து டோக்கன்ஸ், அடுத்த வந்து NFTஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ NFTs இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பாருங்கள் பைனான்ஸோட இந்த கொயினை வந்து இதில் காட்டுவாங்க. ஓகே, இந்த டோக்கனை வந்து கிளைம் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கிளைம் பண்ணுறது. இதில் வந்து யாருக்காவது டவுட் இருந்தால் என்ன கேளுங்க. இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறோம். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த பைனான்ஸோட டோக்கன், நியூ டோக்கன், இதை வந்து என்ன மாதிரி கிளைம் பண்ணுற விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால், அதாவது இந்த டோக்கனை வந்து கிளைம் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.